வெல்கம் டு நாச்சி சலப்பறை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், இனிமேட்டு வீடியோ வரும், கண்டிப்பாக வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலு. இங்கே ஒரு சோபா அண்டு அதென்ன நடக்கிற மிஷின் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸு. இது வந்து பீட்டா இப்படி இருக்குது பார்த்திங்களா. இது வந்து எங்களை மீன் தான் இங்கே இருக்காங்க பாருங்கள். இந்த மீன் பேர் தெரில, யாராவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினேன், பேர் மறந்துட்டேன். ஸோ அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இது இந்த மெடல் பார்த்திங்கன்னா டிவிகே மேரத்தான் போயிருந்தோம்ல நானே தங்கச்சும். ஸோ அதுதான் இது எங்கள் அம்மாவோட ஐடி கார்டு. டிவிகே மெம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அப்பா, தாத்தா, எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா, அவங்க தான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹால்லே வந்து ஒரு சாமி ரூமு, சாமி செல்ஃபு. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நானே செஞ்சேன். ஸோ நான் அந்த ஃபோட்டோ போடுறேன், பாருங்கள். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அண்ட் அப்படியே இங்கே பார்த்தோம்னா கண்ணாடி. ஸோ இது வந்து மீஷோவில் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, 2 பக்கமும் போடுறதுக்கு இந்த மாதிரி சைடில், அதனால் இது. அண்ட் அப்படியே பார்த்தோம்னா டிவி சைடில் வந்து எங்கள் அம்மாவோட ஃபோட்டோலாம் இருக்குது. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ண புதுசில் எடுத்த ஃபோட்டோ. பார்த்திங்களா எப்படி இருக்காங்கன்னு, ஒல்லியா. ஓ, இது வந்து எங்கள் வீடு பால் காய்ச்சறப்ப எடுத்த ஃபோட்டோ, பாருங்கள். இதெல்லாம் வந்து சும்மா எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இது வந்து நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணேன். ஸோ மேலே வந்து ஹாப்பி பர்த்டே மாம்னு போட்டிருக்கோம். கீழே வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கவிதை, பார்த்திங்களா. இதுதான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் இது பண்ணேன். ஸோ அப்படியே பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எங்கள் அம்மா தான். இதுவும் எங்கள் வீடு பால் காய்ச்சறப்ப எடுத்த ஃபோட்டோ தான். அண்ட் இது வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. இதுவும் வீடு பால் காய்ச்சலில் எடுத்தது. ஸோ யூடியூப் சேனல் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்களா, நானும் தம்பி இருப்போம். அது இவங்க பையன் தான், என் தம்பி தான் அது, சேன் குட்டி. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 பேர் இருக்கும்ல, வேறு யாரும் இல்லை, நானும் என் தங்கச்சி தான். இது வந்து நான், இது வந்து என் தங்கச்சி. ஸோ இது வந்து ஒரு பெட்ரூமு. நம்ம அப்படியே உள்ள போகலாம். இங்கே வந்து 2 பெட்ரூமு. இங்கே அப்படியே பார்த்தோம்னா ஒரு பெரிய சைஸ் கட்டில் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா கண்ணாடி டேபிள் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தோம்னா ஒரு பீரோ, பாத்ரூம் இதுதான். அண்ட் இது வந்து ஏசி, அட்டாச் பாத்ரூம் தான். ஸோ அதில் சும்மா இது வந்து நான் ஹாஸ்டலில் இருந்த பெட்டி, அதை அப்படியே மேலே வச்சிட்டோம். இது வந்து எங்கள் அம்மாவோட பெட்ரூம். இப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூம் போகலாம். ஸோ இதுதான் ஹால். இதுவும் எங்கள் அவ்வா தாத்தா தான், அம்மாவோட அம்மா அப்பா. அப்படியே பார்த்தோம்னா ஒரு சாமி ஃபோட்டோ. அண்ட் கிச்சன் உள்ள போகலாம். இந்த கிச்சனு. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. இது வந்து மளிகை ஜமைக்கிறதுக்கு பானை, அவ்வளோதான். இங்கே வந்து கொஞ்சம் பாட்டில் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
என்னோடது என் தங்கச்சியோட பெட்ரூம். இங்கே வந்து இந்த செல்ஃப் வெறும் அப்படியே இதாக தான் இருக்கும் வெறும்னா. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பீரோ. ஸோ அதில் 2 டோர் இருக்குல்ல, இது வந்து என்ன இந்த கண்ணாடி இருக்க மிரர் இருக்க பக்கம் வந்து என்னோடய இடம் துணி வைக்கிறதுக்கு. மிரர் இல்லாத இடம் வந்து என் தங்கச்சியோட இடம். ஸோ இது வந்து என் தங்கச்சி கட்டில். நான் எப்போவுமே கீழே தான் படுப்பேன். இது வந்து என்னோடய பெட்டு இங்கே இருக்குது பாருங்கள், மடித்து வச்சுருக்கேன். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தான், சின்ன வயசில் எடுத்தது. அதாவது எங்கள் காது குத்தில் எடுத்த ஃபோட்டோ, காது குத்துறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, ஆனால் காது குத்துற அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் சிஎம்எஸில் படித்தோம். ஸோ நானும் என் தங்கச்சியும் கோயம்புத்தூரில். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஆனால் என் தங்கச்சிக்கு மட்டும் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்க, எனக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்கல. எனக்கு வெறும் ஃபோட்டோ தான் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு நானே சொல்லிடுறேன். இங்கே இருக்கா பாருங்கள். தெரியுதா? என் தங்கச்சி. ஸோ இதுதான் அவளோட கிளாஸ் மிஸ்ஸு. இதெல்லாம் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா யூகேஜியில் எடுத்தது. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஃபோட்டோ தான். ஸோ இது வந்து காமெடியாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா காது குத்துற அன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்லாம் வந்து நாங்கள் ஃபோட்டோ கொடுத்துருந்தோம். ஸோ நான் வேஸ்டி ஷர்ட்லாம் போட்டு அந்த ட்ரெஸ் அந்த இதெல்லாம் நிறைய ட்ரெஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து கம்மல் பாருங்களேன், போட்டிருக்க மாட்டேன், சும்மா சைடு தொங்க விட்டுருப்பாங்க. காது குத்துறதுக்கு முன்னாடி எடுத்தது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஃபோட்டோலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்குது, நாங்கள் அதை மூடி வச்சுருக்கோம். என் தங்கச்சியோட தினமும் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்குது. இது வந்து ஜன்னல், அப்புறம் மேலே சில பல ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். அப்படியே திரும்பினோம்னா இங்கே ஒரு குட்டி டிவி இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு, அதாவது எனக்கு என் தங்கச்சிக்கும். ஆனால் நாங்கள் இந்த டிவியில் பார்க்க மாட்டோம், சும்மா தான் மாட்டி விட்ருக்கோம். ஆனால் இப்போயுமே ஆன் ஆகும், ஏதாவது கேமு படம் எதாவது பார்க்கணும் பார்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் அதிக நேரமாக பெரிய டிவியில் மட்டும்தான் பார்ப்போம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான். கல்யாணம் காலையில் நைட்டு ரிசப்ஷனில் எடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ எங்கள் அம்மாவும் நிறைய ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப முடி வச்சனால பாருங்கள் ஒரு மாதிரி வெள்ளை வெளியே ஆயிடுச்சு வாய்க்கிட்டலாம். இதுவும் ரிசப்ஷனுக்கு எடுத்த ஃபோட்டோ தான். அண்ட் இப்படி இது இங்கே ஒரு ஸ்க்ரீனு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரூமு. நம்ம அப்படியே வெளியில் போகலாம். இது வந்து கிச்சனு தெரியும். ஸோ அப்படியே வந்தோம்னா ஹாலு, ஃப்ரிட்ஜு, இந்த இவ்வளோதான். நான் பார்த்துட்டிங்கல்ல, அது வெளியில். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாம், இதுதான் வந்து ஹோம் டூர். நாங்கள் இருக்கிற வீடு இது தான். ஸோ வீடு எப்படி இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு 3 பேர்த்துக்கு போதும் எங்களுக்கு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் சொல்லுங்கள் வீடு. அண்ட் ஃபோட்டோலாம் காமிச்சிருந்தேன்ல, அதுவும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பாய்.